வணக்கம் நண்பர்களே. இது ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வுக்காக தான். நான் வந்து ஒரு லாட்ஜ் எடுத்திருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஓசூரில் எஸ்ஆர்எஸ் லாட்ஜ்னு சொல்லி. தயவு செஞ்சு யாருமே போகாதீங்க. இங்கே நான் மார்க் பண்ணுற மாதிரி இங்கே தான் இந்த ஹோட்டல் காட்டும். பட் ஹோட்டல் ஆக்சுவலாக இருக்கிறது இந்த உள்ள மார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தூரத்தில் இருக்கும். அண்டர் கிரவுண்டு பாஸ்லேயே போகிற மாதிரி இருக்கும். மேலே அந்த நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் இருக்கும், அது கீழே கூடி போகிற மாதிரி இருக்கும். இதில் கொடுமை என்னென்னா, அங்கே ஏசி ரூமெல்லாம் கிடையாது. வெறும் நான் ஏசி தான். எந்த க்ளீன் எதுவுமே இருக்காது. நீங்கள் அதே மாதிரி அந்த ஓனர்கிட்ட பேசுனீங்கன்னா ஓனர் நல்லா சக்கரையாக பேசுவார். எல்லாம் பேசிட்டு நீங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்கு அவரை தூக்கி போட்டு மிதிக்கலான்னு தான் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நைட்டு 12 மணிக்கு வெளியில் வர்றேன். எதுக்குன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு அப்புறம் எப்போயுமே செக் அவுட் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் நைட்டு பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் புக் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் சுற்றுற அளவுக்கு சுற்ற விடுவானுங்க. சுற்றி நடந்தால் தான் பாருங்கள். நான் இப்போ காட்டுறேன்னா, இது நைட் நான் 12 மணிக்கு நடந்து வரேன். கேட்டால் 12 மணிக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லியும் நான் 11:55க்கெலாம் வந்துட்டேன். பட் அவன் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. எனக்கு பயங்கர கோவம். வேறு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு வெளில போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழ மார்க்கெட்டை சுற்றி வரும் இந்த ரோடு. இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து அதுக்கப்புறம் வெளியே இப்போ நீங்கள்லாம் ஒரு ஃபேமிலியோடையோ இல்லை யாரோட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே மாற்றிப்பீங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. இந்த மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு மேலே நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேன்னுவார். திரும்ப சாயந்தரம் கேட்கும்போது எப்போ சொன்னீங்க சார் அப்படின்னு கேட்பார். அந்தளவுக்கு இது ஒரு தரமான ஹோட்டலு. தயவு செஞ்சு எனக்கு வேறு வழியே கிடையாது, நான் கொஞ்சம் கம்மியான ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ரூம் பாருங்கள், அடுத்த வீடுலேயே ரூமும் காமிச்சிருப்பேன். அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்துருங்க. இதுக்கு பக்கத்தில் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் எனக்கு இது என் ஃப்ரெண்டு சொன்னதுனால நான் தெரியாமல் வந்துட்டேன். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தங்கலை பிரதர், எனக்கு ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்கிறாரு. ஸோ எப்படியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது சுற்றி பழ மார்க்கெட்டுக்கிட்ட ஹச்பி வேர்ல்டு வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயக்கோட்டை விளக்கு இது பாருங்கள் அவங்க ரூமு. இப்போ நான் நடந்து வரேன், இங்கே பார்த்தாலே தெரியும், என் கால் தட்டுற அளவுக்கு தான் அந்த இதே இருக்கும். ஸோ படியில் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா தெரியும். இதில் சின்ன ரூம்ஸ் தான். நம்ம பாத்ரூம் 10க்கு 10ன்னு சொல்லுவீங்களா, அந்த சைஸ் தான் இருக்கும். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, அதுக்காண்டி தான் இது. சரியா? இது பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ சின்ன ஸ்டேர்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாட்டர் வந்து ஆரோ வாட்டர்னு சொல்லுவாங்க. பட் அது ஆரோ வாட்டர் கிடையாது. எந்த காம்ப்ளிமெண்ட்ரியும் கிடையாது. ஈவன் சோப்பு கூட தர மாட்டாங்க. துண்டு வந்து பழைய துண்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள துண்டு தான் கொடுப்பாங்க. ஆமாம், அது நீங்கள் பார்த்தாலே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இது அதோட அவுட் சைடு. இது அவங்களோட ரிசப்ஷனு. இந்த ரிசப்ஷனில் நீங்கள் பார்த்தாலும் எப்போயுமே ஆள் இருக்காது. இப்படி இருந்துக்கிட்டு அவங்க அவங்கள எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓனர் எப்படின்னா, நீங்கள் பில்லு கேட்டிங்கன்னா சரியான பில்லு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து எல்லாத்துலேயுமே ஃப்ராட் பண்ண நினைப்பார். உலகத்திலேயே எல்லாத்துக்குமே இப்போ 5% வந்துருச்சு இப்போ டேக்ஸு, லெஸ் தேன் 7,000. இவர் இன்னி வந்து 500 ரூபாய்க்கு உங்களுக்கு டேக்ஸ் போடுவார். கேட்டால் என்ன சொல்வார், நாங்கள் தான் உலகத்திலே பிஸ்னஸ் படித்தோன்னுவார். புரியுதா? இந்த மாதிரி பல இது இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அந்த சைடு வெளில போகிறேன். இதுதான் அவங்களோட என்ட்ரன்ஸு. இவங்க பூட்டிட்டு வெளியே வருவாங்க. தெரியுதா உங்களுக்கு? இதை அவங்க ரூம் பாருங்கள். நான் உட்காந்துருக்கேன். சைடில் ஒரே ஒரு சேர் தான் இருக்கும். அவ்வளோதான் மொத்தம் ரூமேவும். ஆமாம், உங்கள் பார்த்தாலே தெரியும் ரூம் எவ்வளோ இருக்குன்னு. ஓகே, பட் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லாட்டாலும் வாஷ்ரூம்ஸ் வந்து அதை விட மோசமாக இருக்கும். எந்த க்ளீனிங் இருக்காது. நீங்கள் சொன்னாலுமே க்ளீன் பண்ண மாட்டானுங்க. அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டர்ட்டியாக இருக்கும்ன்ட்டு. பட் என்ன